ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பிரண்டை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டையில் எக்கச்சக்கமான சத்து இருக்குது. நீங்கள் மாதத்தில் ஒரு 2 முறையாவது இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அரிக்கும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. இந்த பிரண்டையை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கருணக்கிழங்குலாம் சமைச்சு சாப்பிடுவோம்ல, அப்போது ஒரு மாதிரி அரிக்கும்ல, அதே மாதிரி இந்த பிரண்டையிலையும் அந்த அரிப்புத்தன்மை இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதிலையே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வேக வைக்கும்போது தான் நம்ம சாப்பிடும்போது நாக்கு அரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் சுருள வதக்கிக்கிட்டால் தான் அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த பிரண்டையை மட்டும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 7-8 மிளகாய் இருக்கும். உங்ககிட்ட நார்மல் மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாகவும் கலர் அதிகமாகவும் கொடுக்கும். நான் அதனால் இது சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பவுட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல பிரண்டை, இப்போ இதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். நம்ம ஆல்ரெடி இதை வதக்கி வச்சுருக்கிறதுனால இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு இதை மட்டும் வதக்கினா போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் சின்னதாக அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம்ல, அதே மாதிரி நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி. இதை நீங்கள் தாளிக்காமல் அப்படியே சர்வ் பண்ணலாம். அதுதான் பிரண்டை துவையல். இந்த துவையலை நீங்கள் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூடாக ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் சட்னியாக செய்ய போகிறேன், அதனால் இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல சட்னி, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக மணக்க பிரண்டை சட்னி சூப்பராக தயாராகி வந்துருச்சு. இந்த பிரண்டையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி துவையெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணி கொடுக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி சட்னியாவோ துவையலாவோ கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.